வணக்கம். மாலை முரசு நேயர்களுக்கு இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மதுரை அவனியாபுரத்தில் பாரம்பரிய ஜல்லிக்கட்டு துவங்கியது. துள்ளி வரும் காளைகளை அடக்கி வரும் மாடுபிடி வீரர்கள். தமிழகம் முழுவதும் களை கட்டியது பொங்கல் கொண்டாட்டம். சென்னை உள்ளிட்ட பல்வேறு வழிபாட்டு தலங்களில் ஏராளமானோர் சுவாமி தரிசனம். அவதூறு வழக்கில் கைதான சயன், மனோஜ் ஆகியோர் விடுவிப்பு. 10,000 ரூபாய் பிணைத் தொகையுடன் 18ஆம் தேதி ஆஜராகுமாறு நீதிபதி உத்தரவு. பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று கேரளா வருகிறார் பிரதமர் மோடி. மக்களவைத் தேர்தல் முன்னோட்டமாக பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைக்க திட்டம். சிபிஐ இடைக்கால இயக்குநராக நாகேஸ்வர ராவ் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து வழக்கு. உச்சநீதிமன்றத்தில் பிரசாந்த் பூஷன் தாக்கல் செய்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வருகிறது. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் நடைபெற்று வருகிறது. ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு போன்ற வீர விளையாட்டுகள் தை மாதம் முழுவதும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்படும். தமிழர்களின் பண்பாட்டை வெளிப்படுத்தும் விதமாக தமிழரின் வீரத்தை உலகிற்கே வெளிச்சம் போட்டு காட்டுவதுதான் இந்த ஜல்லிக்கட்டு. தை முதல் நாளாம் பொங்கல் திருநாளன்று நடைபெற்று வரும் இந்த ஜல்லிக்கட்டு விழாவிற்கு தென் மாவட்டங்களில் இருந்து மாடுகள் கொண்டு வரப்படுகின்றன. புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு காலை 8 மணிக்கு தொடங்கியது. இதற்காக 641 காளைகளும் 500 மாடுபிடி வீரர்களும் முன்பதிவு செய்துள்ளனர். துள்ளி வரும் காளைகளை அடுக்கும் விதத்தில் மாடுபிடி வீரர்கள் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருகின்றனர். அருமை 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 மாடு மாடு அந்த வீரர் தம்பி ஒரு ஆள் புடிச்சாங்க விடா அப்படி இப்பதான் கொஞ்ச நாளைக்கு பின்னால பிடிச்சிருப்பா விட்டாத 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 மன்னிச்சுங்க. எடுத்து வந்துருச்சு. 2 பேரும் பிடிக்கிறீங்க. ஆச்சா ஆச்சா சூப்பர். ஒரு கிஃப்ட் பாக்கி. சூப்பர் சூப்பர். மாடு ஜெயிச்சிருச்சு. பட்டை கட்டு வாங்கிக்கங்க. ஆச்சா ஆச்சா அப்பா போச்சல கபடி விளையாடுற மாடு ஒரு கம்முடா மூஞ்சி போச்சு பாருங்க மாடு. பாரம்பரிய விளையாட்டில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு தங்க காசு, தங்க சங்கிலி என பல்வேறு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. இந்நிகழ்ச்சியில் அசம்பாவிதங்கள் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்ள ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தீயணைப்பு வீரர்களும் தயார் நிலையில் உள்ளனர். தைப்பொங்கல் என்பது தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு தனிப்பெரும் விழா. தமிழர் திருநாளாக தமிழர்களால் தமிழ்நாடு, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகள், வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, மொரீஷியஸ் என தமிழர் வாழும் அனைத்து நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயனடையும் பருவமே தை மாதமாகும். அந்த அறுவடையில் கிடைத்த நெல்லின் புத்தரிசியை சர்க்கரை, பால், நெய் சேர்த்து புது பானையில் இட்டு புத்தடுப்பில் கொதிக்க வைத்து பொங்கல் சோறாக்கி சூரியனுக்கும் மாட்டுக்கும் படைத்து உண்டு மகிழும் விழாவே பொங்கல் விழாவாகும். பொங்கல் விழாவை தமிழர் தேசிய விழாவாக பலர் கருதுகின்றனர். பொங்கலை தமிழர்கள் சமயங்களை கடந்து கொண்டாடும் வழக்கமும் உள்ளது. பொங்கல் விழா மக்களால் இயல்பாக கொண்டாடப்படுகிறது. உழைக்கும் தமிழ் மக்கள் தாமே கண்டுணர்ந்து தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழாவாகும். உழவர்கள் மழையின் உதவியால் ஆடி மாதம் முதல் உழைத்து சேர்த்த நெல்லை மார்கழியில் வீட்டிற்கு கொண்டு வந்து தமது உழைப்பின் பயனை நுகரத் தொடங்கும் நாளே தைப்பொங்கல் எனப்படும். பொங்கல் பண்டிகை 4 நாள் பண்டிகையாகும். வட மாநிலங்களில் பொங்கல் பண்டிகை மகர சங்கராந்தி எனவும் கொண்டாடப்படுகிறது. மகரம் என்றால் சூரியன் என்று பொருள். இன்றைய தினம் சூரியனுக்கு படையலிட்டு வடமாநில மக்கள் கொண்டாடுவர்.
பொங்கலை வரவேற்கும் விதமாக சென்னை ஐடி ஊழியர்கள் பல்வேறு போட்டிகளை உற்சாகமாக நடத்தினர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் ஐடி ஊழியர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். பணியாளர்கள் ஒருங்கிணைந்து பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடிய அவர்கள் உரியடி, கயிறு இழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளை நடத்தினர். இந்த உற்சாக கொண்டாட்டம் குறித்து நமது செய்தியாளர் செம்பருத்தியிடம் ஐடி ஊழியர் நரசிம்மன் விளக்கமளிக்கிறார். தமிழர் திருநாளாம் தைத்திருநாள் உலகெங்கிலும் பொங்கல் பண்டிகை மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில சென்னையில நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு ஐடி கம்பெனியில இங்க போற வழியில பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு செம்ம செலிப்ரேஷனா இந்த பொங்கலை கொண்டாடிட்டு வராங்க. குறிப்பா காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பொங்கல் வச்சு பெண்கள் எல்லாரும் ஒன்னா இணைஞ்சு கோலங்கள்லாம் போட்டு இப்ப அதனை தொடர்ந்து உரியடிலாம் அடிச்சுட்டு வராங்க. ரொம்ப சந்தோஷமா இங்க வேலை பார்க்குற எல்லாருமே பொங்கலை மிக மகிழ்ச்சியா வரவேற்றிருக்காங்க. இதை பத்தி பேசுறதுக்காக இந்த நிறுவனத்தோடைய ஒரு ஊழியர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் இது பற்றி கேட்போம். சார் வணக்கம். இந்த பொங்கல் பண்டிகை எப்படி கொண்டாடப்பட்டு வருகிறது? இந்த பொங்கலை நீங்க எப்படி வரவேற்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. முதல்ல உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறோம். எங்க ஜீலஸ் நிறுவனம் சார்பா பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறோம். எங்க கம்பெனி ஜீலஸ் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் கடந்த 5 வருஷமா இந்த செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களோட ஊழியர்களோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். ஸோ அவங்களுக்கு நிறைய பேர் இங்கே ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க, ஊருக்கு போக முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் அந்த விஷயத்தை அவங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துக்காக ஊரில் இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணுவாங்க. இங்கே நிறைய கம்பெனியில் இந்த உரி அடிக்கிற விஷயம், இன்னும் சில போட்டிகள்லாம் இங்கே பண்ணுறது கிடையாது. பட் நாங்கள் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்து அவங்க அந்த விஷயத்தெல்லாம் மறக்கக்கூடாதுன்ற ஒரு நல்ல விஷயத்துக்காக அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணி காட்டிட்டு இருக்கோம். இதுக்காக எங்களோட 6வது வருஷமா அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த உரி அடிக்கிற போட்டியே ரொம்ப விமர்சையாக பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் பல வருஷம் இது நாங்கள் தொடர்ந்து பண்ணுவோம். எங்களோட ஊழியர்களுக்காக இது அவங்களுக்கான ஒரு சமர்ப்பணம் மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதாவது பொங்கல் பண்டிகை அப்படின்னாலே கிராமத்துல தான் நிறைய பேர் பொங்கல் வைத்து இந்த மாதிரிலாம் வழிபடுவாங்க. ஆனா சென்னையில ஐடி கம்பெனியில வேலை பார்க்குறவங்க கூட பொங்கல் பண்டிகையை நல்லா கொண்டாடணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நாங்க கடந்த 5 வருடமா கொண்டாடி வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகவே பாராட்டக்கூடிய ஒன்று. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் யுவராஜ் மற்றும் நாகார்ஜுனாவுடன் செய்தியாளர் செம்பருத்தி. கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்கள் தைப்பொங்கலை அதிகாலையில் பொங்கலிட்டு சூரிய பகவானை வணங்க உற்சாகமாக கொண்டாடினர். நாடு முழுவதும் தமிழகம் வாழும் பகுதிகளில் இன்று பொங்கல் திருவிழா உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் வழக்கமான உற்சாகத்துடன் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. அதிகாலையில் எழுந்து கோலமிட்டு கரும்பு, மஞ்சள், காய்கறிகள், பனங்கிழங்கு உள்ளிட்ட பொருட்களை சூரிய பகவானுக்கு படைத்தனர். பின்னர் புதுப்பானையில் பொங்கலிட்டு வணங்கி மகிழ்ந்தனர். இது எங்களுக்கு தலைப்பொங்கல். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலையிலேயே சீக்கிரமா எழுந்திரிச்சு பொங்கல், கரும்பு, காய்கறிலாம் வச்சு சூரிய பகவானை வழிபட்டோம். அது மட்டும் இல்லாம விவசாயிங்க செழிக்கிறதுக்கும் மக்கள் நலமுடன் வாழவும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பானையில் பொங்கல் வைத்தும் சுவாமிக்கு படையலிட்டும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதேபோல் அனைத்து கோவில்களிலும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. சென்னை வடபழனி முருகன் கோவிலில் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. இன்று காலை முதல் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தமிழர் திருநாள் தை திங்கள் முதல் நாள் சூரிய பகவானுக்காக பொங்கல் விட்டு நம்ம நல்லா சாமியை தரிசனம் பண்ணணும். முதல்ல நம்ம சாமியை முருகரை கும்பிட்டுட்டு வீட்டில் போய் நல்ல பொங்கல் விட்டு தரிசனம் பண்ணணும்னு வந்திருக்கோம். எல்லா மக்களுக்கும் நல்ல மாதிரி தெய்வத்தோட அருள் கிடைக்கணும், சூரிய பகவானோடைய அருளும் கிடைச்சி எல்லாரும் நல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். நானும் என்னுடைய மிஸ்ஸஸும் இன்னைக்கு வடபழனி முருகன் கோயிலில் சாமியோட வந்திருக்கோம். சாமியோட போய் தான் பொங்கல் வைக்க போகிறோம். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது உண்மையிலே இந்த தைக்கு அப்புறம் எல்லாருக்குமே
இந்த வருஷம் சீரும் சிறப்புமாக இருக்கணும், அமையணும். எல்லாரும் கடவுள் வந்து நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு வழி உண்டு. காத்திருந்தவர் வந்து வீண் போனதில்லை. அதனால் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக இந்த பொங்கல் வந்து எல்லாருக்கும் சீரும் சிறப்புமாக இருக்கணும். இது குறித்து நமது செய்தியாளர் நந்தினி தரும் கூடுதல் தகவலை இப்போது பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆலயங்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரங்கள் நடைபெற்று வருகிறது. தற்போது நாம் நின்றிருக்கக்கூடிய சென்னை வடபழனியில் மிகவும் பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலில் காலை முதல் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. சாமிக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் அபிஷேகங்களும் நடைபெற்று வருகிறது. இன்று காலை முதல் சுமார் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இங்கு வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பொங்கல் பண்டிகை என்பதால் கூட்ட நெரிசல் அதிகம் வரக்கூடிய காரணத்தாலும் கோயில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக வரிசைகள் அமைத்து அதன் மூலம் பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அது மட்டுமின்றி அதிக பொதுமக்கள் கூடும் இடம் என்பதால் கோவில் முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கட்டுப்பாட்டு அறை மூலம் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. காலை நேரம் என்பதால் பொதுமக்களின் வரவானது சற்று குறைவாக காணப்பட்டாலும் நேரம் செல்ல செல்ல பொதுமக்கள் இங்கு அதிகம் வந்து சாமி தரிசனம் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷுடன் செய்தியாளர் நந்தினி. பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் தனது இதயங்கனிந்த வாழ்த்துக்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். வணக்கம். மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவின் ஆசிகளோடு இன்னல்கள் நீங்கி தமிழர்கள் இல்லங்களில் மகிழ்ச்சி பெருகட்டும். தாய்மார்களின் முகங்களில் புன்னகை ஒளிரட்டும். விவசாயிகள் வாழ்வில் மகிழ்ச்சி பெருகட்டும். ஒட்டுமொத்த தமிழர்களும் வரலாறு படைக்க இந்த தமிழ் திருநாளாம் பொங்கல் திருநாளில் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 2019ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் திருநாள் மற்றும் தமிழக அரசின் விருதுகள் பெறுபவர்களின் பட்டியலை தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் திருவள்ளுவர் திருநாளை ஒட்டி தமிழ் மொழி மற்றும் இலக்கிய வளர்ச்சிக்கும் தமிழ் சமுதாய உணர்வுக்கும் தொண்டாற்றி பெருமை சேர்த்த தமிழ் பேரறிஞர்கள் மற்றும் தன்னலமற்ற தலைவர்களின் பெயரில் விருது பெற தகுதியானவர்களின் பட்டியலை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்து அறிவித்துள்ளார். அதன்படி 2019ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது எம்ஜி அன்வர் பாஷாவுக்கும் தந்தை பெரியார் விருதுக்கு சி பொன்னையனுக்கும் வழங்கப்படுகிறது. மருத்துவர் சி ராமகுருவுக்கு 2018ஆம் ஆண்டிற்கான அண்ணல் அம்பேத்கர் விருதும் பேராசிரியர் மு ஐக்கனுக்கு பேரறிஞர் அண்ணா விருதும் வழங்கப்படுகிறது. பெருந்தலைவர் காமராசர் விருது பழநெடுமாறனுக்கும் மகாகவி பாரதியார் விருது பாவரசு மா பாரதி சுகுமாரனுக்கும் அளிக்கப்படுகிறது. கவிஞர் தியாருவுக்கு 2018ஆம் ஆண்டிற்கான பாவேந்தர் பாரதிதாசன் விருதும் முனைவர் கு கணேசனுக்கு தமிழ்த்தென்றல் திருவிக்கா விருதும் சூலூர் கலைப்பித்தனுக்கு முத்தமிழ் காவலர் கிஆபே விஸ்வநாதன் விருதும் வழங்கப்பட உள்ளன. வரும் திங்களன்று சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் திருவள்ளுவர் திருநாள் மற்றும் தமிழ்நாடு அரசின் விருதுகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விருது பெறுபவர்கள் ஒவ்வொருவருக்கும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப்பதக்கம், விருதுக்கான தகுதி சான்றிதழ் வழங்கப்பட உள்ளன. சிபிஐ இடைக்கால இயக்குநராக நாகேஸ்வர ராவ் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சிபிஐ இயக்குநராக இருந்த அலோக் வர்மாவை பிரதமர் மோடி, உச்சநீதிமன்ற நீதிபதி ஏ.கே. சிக்ரி ஆகியோர் அடங்கிய உயர்மட்ட தேர்வுக்குழு நீக்கம் செய்தது. அலோக் வர்மா தீயணைப்புத் துறைக்கு மாற்றப்பட்டார். அந்த பதவியை ஏற்க விரும்பாமல் அலோக் வர்மா ராஜினாமா செய்தார். இடைக்கால சிபிஐ இயக்குநராக கூடுதல் இயக்குநர் பொறுப்பு வகித்த நாகேஸ்வர ராவ் மீண்டும் பணியில் அமர்த்தப்பட்டார். நாகேஸ்வர ராவ் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வருகிறது. பரபரப்பான அரசியல் சூழலில் கேரளா மற்றும் ஒடிசா மாநிலங்களில் பிரதமர் மோடி பங்கேற்று பல்வேறு நலத்திட்டங்களை இன்று துவக்கி வைக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கும் விதமாக அந்த மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி பயணங்களை தொடங்கியுள்ளார். அந்த வகையில் இன்று அவர் கேரளா மற்றும் ஒடிசா மாநிலங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். கேரளாவின் கொல்லத்தில் 352 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 13 கிலோமீட்டர் தூர புறவழி சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது.
வருகிறது. அங்கு நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் மோடி இந்த சாலையை திறந்து வைக்கிறார். மேலும் கேரள தலைநகர் திருவனந்தபுரத்துக்கு செல்லும் பிரதமர் அங்குள்ள பத்மநாப சுவாமி கோவிலில் தரிசனம் செய்கிறார். பின்னர் அங்கு பக்தர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள சிறப்பு வசதிகளை அவர் தொடங்கி வைப்பார் என தெரிகிறது. இதேபோல ஒடிசாவிலும் அவர் புதிய ரயில் பாதை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து பேசுகிறார். தமிழகத்தில் விவசாயிகளை வஞ்சித்துதான் உயர்மின் கோபுரங்களை கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் தமிழக அரசுக்கு கிடையாது என்றும் இந்த விவகாரத்தில் விவசாயிகளை எதிர்க்கட்சியினர் தூண்டிவிடுவதாக ஆயத்தீர்வை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். சாத்தியக்கூறே இல்லாமல் புதைவடத்தளம் அமைப்பது என்பது வெளிநாட்டிலே அமெரிக்காவிலே கூட இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். விவசாயிகளை வஞ்சித்து இந்த அரசு மின்கவரம் போட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் இல்லாத ஒரு நடைமுறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் சங்கடமாக இருக்கின்றது. அதனால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று தான் சொல்லியிருக்கின்றோம். பேச்சுவார்த்தைகளுக்கு நான் பல முறை அழைத்து பேசியிருக்கின்றேன். பேச்சுவார்த்தைக்கு வருகிறார்கள். வந்ததற்கு பின்னால் சில அரசியல் கட்சியின் தூண்டுதலின் பேரில் அவர்கள் மீண்டும் சென்று விடுகின்றார்கள். இப்பொழுது வந்தாலும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மாண்புமிகு முதல்வர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். உள்ளாட்சித்துறை அமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்ற போது அவர்தான் உள்ளாட்சியை பார்த்திருக்க வேண்டும். அப்பொழுது அந்த கிராம சபை கூட்டம் நடத்தி அது தேவையான வசதிகளை செய்திருக்க வேண்டும். இப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்து மக்களை ஏமாற்றுவதற்காக அது போன்று நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். சென்னையை அடுத்த கோவிலம்பாக்கத்தில் நடைபெற்ற ஜெகத்நாதர் ரத யாத்திரை விழாவில் பங்கேற்ற தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இந்தியாவில் பாரம்பரிய கலாச்சாரத்தை யாராலும் அழிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். கோவிலம்பாக்கம் ஈச்சங்காடு பகுதியில் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் சார்பில் பூரி ஜெகத்நாதர் ரத யாத்திரை நடைபெற்றது. இந்த விழாவில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தமது குடும்பத்துடன் கலந்து கொண்டார். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்பது கிருஷ்ணர் அருளிய பகவத்கீதையின் தாரக மந்திரம் என குறிப்பிட்டார். ஈச்சங்காடு சந்திப்பில் இருந்து புறப்பட்ட பூரி ஜெகநாதர் ரதம் மேடவாக்கம், நன்மங்கலம், வெள்ளக்கல் ஆகிய பகுதிகளுக்கு சென்று மீண்டும் ஈச்சங்காட்டிற்கு வந்தது. ஜெகத்நாதர், பலதேவர், சுபத்திரை ஆகியோர் ரதத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி தந்தனர். விழாவில் உயர்நீதிமன்ற நீதிபதி அனிதா சுமந்த், இஸ்கான் அமைப்பு தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். ஓசூர் அருகே முகாமிட்டிருந்த 80க்கும் மேற்பட்ட யானைகள் வனப்பகுதிக்கு விரட்டியடிக்கப்பட்டதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே காட்டு யானைகள் தனித்தனியாக பிரிந்து விளை நிலங்களை சேதப்படுத்தின. 80க்கும் மேற்பட்ட காட்டு யானைகளின் அட்டகாசத்தால் அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். காட்டு யானைகளை விரட்டியடிக்க வலியுறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் வனத்துறையினர் துரித நடவடிக்கையை மேற்கொண்டனர். சாலையின் இருபுறமும் வாகனங்கள் நிறுத்தப்பட்ட நிலையில் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்கு விரட்டியடித்தனர். இதனால் அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்தனர். மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்து பிரதமர் மோடிக்கு தபால் அட்டைகள் அனுப்பும் போராட்டம் தஞ்சாவூரில் நடைபெற்றது. மேகதாதுவில் புதிய அணை கட்டும் முயற்சியில் கர்நாடக அரசு ஈடுபட்டு வருகிறது. இதற்கு தமிழக மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையம் அருகே விவசாயிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பிரதமர் மோடிக்கு அஞ்சல் அட்டை அனுப்பும் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர். மேலும் மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சியை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் வலியுறுத்தினர். கர்நாடக அரசு மேகதாட்டுவில் தன்னிச்சையாக எந்த காவிரி ஆணை அனுமதி இல்லாமல், உச்சநீதிமன்ற அனுமதி இல்லாமல், தமிழக அரசு அனுமதி இல்லாமல் அவர்கள் 5900 கோடி ஒதுக்கி நாங்கள் மேகதாட்டுவில் அணை கட்டுவோம் என்று அதற்கான நடவடிக்கை இறங்கியிருப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்கியுள்ளது. அதையும் திரும்ப பெற வேண்டும். இதை ராசிமணில் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்ட ராசிமணல் அணையை கட்ட வேண்டும். புதுச்சேரியில் வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களை கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்து வந்த நபரை 4 ஆண்டுகளுக்கு பின் போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் தமிழ்ச்செல்வி. மருத்துவரான இவர் அதே பகுதியில் கிளினிக் வைத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் ஆறுமுகம் என்பவர் கைவலி இருப்பதாக கூறி தமிழ்ச்செல்வியிடம் சிகிச்சைக்காக வந்துள்ளார். அப்போது திடீரென தமிழ்ச்செல்வியை கடுமையாக தாக்கிவிட்டு அவர் அணிந்திருந்த 7 சவரன் நகையை பறித்து சென்றுள்ளார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த
தமிழ்ச்செல்வியை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து விசாரித்த போலீசார் ஆறுமுகம் மற்றும் அவரது நண்பரை கைது செய்தனர். விசாரணையில் 2015ஆம் ஆண்டு கலைவாணி என்ற பெண்ணை கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்ததும் 2017இல் மூதாட்டி ஒருவரை கொலை செய்து நகையை கொள்ளையடித்ததும் தெரியவந்தது. கொலை வழக்கில் 4 ஆண்டுகளுக்கு பின் கொலையாளி கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவையில் உரிமையாளர் திட்டியதால் கோபித்துக் கொண்ட பச்சை கிளி அம்மன் கோவிலில் தஞ்சமடைந்துள்ளதை மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர். கோவை பாப்பநாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி முருகேசன். இவர் கடந்த 1 வருடமாக பச்சை கிளி ஒன்றை வளர்த்து வந்தார். பொங்கலை முன்னிட்டு வீட்டிற்கு வெள்ளையடிக்கும் பணி நடைபெற்றது. இதற்கு இடையூறாக இருந்த கிளியை முருகேசன் மகன் திட்டியுள்ளார். இதனால் கோபமடைந்த கிளி வீட்டை விட்டு பறந்து சென்றது. நாள் முழுவதும் கிளி வராததால் பல இடங்களில் தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை. இதனிடையே கோபித்துக் கொண்ட கிளி அருகில் உள்ள மாரியம்மன் சிலை மீது உட்கார்ந்தது. முருகேசன் குடும்பத்தினர் எவ்வளவோ அழைத்து செல்ல மறுத்து அம்மன் சிலை மீது அமர்ந்துள்ளதை அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். நாங்கள் ஃபுட்டு மிளகாய், கொய்யாப்பழம், வாழைப்பழம் எல்லாமே கொடுப்போம். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது மாதிரி அது எல்லாமே சாப்பிடும், எல்லாமே பண்ணும். எல்லாத்துக்கூடையுமே நல்லா பேசும், விசில் அடிக்கும், சிரிக்கும். அப்புறம் இந்த மாதிரி நேற்று நாங்கள் ஒயிட் வாஷ் பண்ணுறதுனால நாங்கள் வெளியே எடுத்து விட்டுருந்தோம் போது அது பறந்து மேலே உட்காட்டிருந்தது. பையன் நீ போ அப்படின்னு சொன்னங்காட்டி பறந்து இங்கே கோயிலுக்கு வந்துடுச்சு. அதனால் நாங்கள் சாமியோடையே ஐக்கியமாயிருச்சு. அதனால சாமியோடையே இருக்கட்டும்னு விட்டுட்டோம். நேற்று மத்தியானத்துக்கு மேலேங்க நாங்கள் நைட்டு கூப்பிட்டோம், அது வரல. யாருங்க கிளி இப்போ சாமி மேலே உட்காட்டுருக்கு. ஆமாம், நேற்று இருந்து அங்கேயே இருக்குது சாமி மேலேயே. அலங்காரம் அவர் பண்ணும்போது இறங்கிருச்சு கிளி. திருப்பி அவர் அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் கிளி மேலே ஏறிக்கிச்சு. சிவகாசியில் வெல்டிங் பணியின் போது டீசல் டேங்க் வெடித்ததால் ஒருவர் உயிரிழந்தார். மற்றொருவர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் செல்லும் சாலையில் சிவசாமி என்பவர் வாகனங்களுக்கு பாடி கட்டும் தொழில் செய்து வருகிறார். இதே பகுதியில் 4 சக்கர வாகனத்திற்கு பழுது நீக்கும் பணியை மெக்கானிக் செல்வக்குமார் நடத்தி வந்தார். சிவசாமியின் கடைக்கு டீசல் டேங்கை வெல்டிங் செய்வதற்காக செல்வக்குமார் கொண்டு வந்தார். டீசல் டேங்கை சரிவர சுத்தம் செய்யாததால் வெல்டிங் வைத்தபோது எதிர்பாராத விதமாக வெடித்தது. இதில் படுகாயமடைந்த இருவரும் சிகிச்சைக்காக சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஆனால் வழியிலேயே செல்வக்குமார் உயிரிழந்தார். சிவசாமி முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பரமத்தி வேலூர் அடுத்த கீரம்பூர் சுங்கச்சாவடியில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த கீரம்பூர் சுங்கச்சாவடி வழியாக குட்கா கடத்தி வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலை அடுத்து டிஎஸ்பி ராஜு தலைமையில் காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் ஆகியோர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பெங்களூரிலிருந்து கரூருக்கு வந்த லாரியை நிறுத்தி ஓட்டுநரிடம் விசாரணை செய்தனர். ஓட்டுநர் பாலசுப்ரமணியன் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் லாரியை சோதனை செய்தனர். அதில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பான் மசாலா, குட்கா பொருட்கள் இருந்ததால் லாரியை பறிமுதல் செய்த போலீசார் ஓட்டுநரை கைது செய்து அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே மதுரையிலிருந்து கேரளாவுக்கு பயணிகள் ரயிலில் கஞ்சா கடத்துவதாக வந்த தகவலை அடுத்து மார்த்தாண்டம் ரயில்வே போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது மதுரை புனலூர் செல்லும் பயணிகள் ரயிலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 10 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் இதனை கொண்டு வந்த திருவனந்தபுரத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் 2 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நத்தம் அருகே கோபால்பட்டி எம்ஜிஆர் நகரில் குரங்குகள் தொல்லை அதிகரித்துள்ளதால் குழந்தைகளும் பொதுமக்களும் அச்சமடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கோபால்பட்டியில் எம்ஜிஆர் நகர் அமைந்துள்ளது. 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள பகுதியில் சமீப காலமாக குரங்கு தொல்லை அதிகரித்துள்ளது. தொடக்கத்தில் 10 குரங்குகளாக இருந்த நிலையில் தற்போது 30 குரங்குகளாக பெருகியுள்ளன. இவை வீடுகளுக்குள் புகுந்து உணவுப் பொருட்களை எடுத்து சென்று விடுகின்றன. குரங்குகளை விரட்டினால் பொதுமக்களை கடிக்க வருகிறது. மேலும் சிறுமிகள் வீட்டை விட்டு வெளியே சென்று விளையாட அச்சமடைந்துள்ளனர். எனவே அனைவருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய குரங்குகளை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்கும்படி கோரிக்கை பொதுமக்கள் விடுத்துள்ளனர்.
முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது அவதூறு பரப்பும் விதமான கருத்துக்களை தெரிவித்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சயன் மற்றும் வாளையார் மனோஜ் ஆகியோரை விடுவித்து நீதிபதி சரிதா உத்தரவிட்டார். கோடநாடு கொலைகள் தொடர்பாக டெல்லியில் அண்மையில் ஆவணப்படம் வெளியிடப்பட்டது. இதனை வெளியிட்ட செய்தியாளர் மேத்யூ சாமுவேல் கொலைகளுக்கு காரணம் முதலமைச்சர் தான் என தெரிவித்தார். இதனையடுத்து இந்த விவகாரத்தில் தொடர்புடைய சயான், வாளையார் மனோஜ் ஆகியோரை கைது செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் டெல்லியில் சுற்றி வளைக்கப்பட்டனர். பின்னர் அவர்கள் இருவரையும் பலத்த பாதுகாப்புடன் தமிழக தனிப்படை போலீசார் விமானம் மூலம் சென்னை கொண்டு வந்தனர். சயான், மனோஜ் இருவரிடமும் போலீசார் 10 மணி நேரம் விசாரணை நடத்தி அவர்களது வாக்குமூலத்தை வீடியோவில் பதிவிட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கைதாகியுள்ள சயான், மனோஜ் இருவரும் விசாரணைக்கு பின்னர் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது சயன், மனோஜ் பேட்டியால் எங்கு கலவரம் ஏற்பட்டுள்ளது என காவல்துறையினரின் நீதிபதி சரிதா வினா எழுப்பினார். புகாருக்குள்ளான முதலமைச்சரிடம் காவல்துறை சார்பில் விளக்கம் கேட்கப்பட்டது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். ஆனால் இருவரையும் சிறையில் அடைக்குமாறு காவல்துறையினர் தரப்பில் வாதம் செய்யப்பட்டது. இதையடுத்து சயன், மனோஜிடம் உங்களுக்கான வழக்கறிஞர் யார் என்றும் நீதிபதி சரிதா கேள்வி எழுப்பினார். அப்போது அவர்கள் டெல்லியிலிருந்து வழக்கறிஞர்கள் வருவதாக நீதிபதியிடம் தெரிவித்தனர். காவல்துறை வேண்டுகோளின்படி சயன், மனோஜை சிறையில் அடைக்க நீதிபதி மறுப்பு தெரிவித்ததால் நீதிமன்றத்தில் பரபரப்பு நிலவியது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு 12 மணியளவில் இருவரையும் காவல்துறையினர் சைதாப்பேட்டையில் உள்ள நீதிபதிகள் குடியிருப்பு வளாகத்தில் உள்ள நீதிபதி இல்லத்தில் ஆஜர்படுத்தினர். விசாரணையில் போதிய ஆதாரம் இல்லாததால் இருவரையும் விடுவித்து நீதிபதி சரிதா உத்தரவிட்டார். மேலும் வரும் 18ஆம் தேதி 10,000 ரூபாய் பிணையுடன் ஆஜராக வேண்டும் என தெரிவித்தார்.